வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு மதுரை மீனாட்சிபுரம் லேஅவுட்டில். ஸோ வேக்கண்ட் லேண்ட் நமக்கு ஒரு கிரவுண்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 40க்கு 60 60 அடி ரோடில் நார்த் பேசிலே இருக்குதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த லேஅவுட்டோட மெயின் ரோடு. 60 அடி ரோடு அந்த லேஅவுட்டோட மெயின் ரோடு. ஸோ பஸ் ஸ்டாண்டோட பேக் சைட்லேருந்து நம்ம இந்த லேஅவுட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல எடுத்துக்கிட்டால் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 400 ஒரு 500 மீட்டருக்குள்ளே தாங்க வரும் இந்த டிஸ்டன்ஸு. ஸோ எந்த பிளாட் நம்பர்ன்றதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் சொல்ல மாட்டேன். அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா பிளாட் நம்பர் வந்து ஒரு 170 180க்குள்ளே ஒரு பிளாட் வரும். உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் வரும். ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன்ற கண்டிஷனில் இருக்குது. சேஃபான ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்புக்கு முன்னாடியே வந்துடும். நிறைய பேர் கேட்குறது ஒயின் ஷாப் முன்னாடியே கொடுங்க, அப்போ தான் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் பார்த்தோன்னா இது ஒயின் ஷாப்புக்கு இதுலேருந்து அந்த அடுத்த ரைட் எடுத்து தான் ஒயின் ஷாப் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பிளாட் நமக்கு வந்துடுது. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் 60 அடி ரோடு. 7000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இந்த 60 ஃபீட் ரோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டோட மெயின் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக காரணை புதுச்சேரி போயிட்டு ஜாயின் ஆகும் ஒரு 2 கிலோமீட்டரில். ஸோ இங்கே விசாரிச்சுக்கோங்க இந்த 60 ஃபீட் ரோட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு, அதை ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்றதை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஸோ விசாரிச்சுட்டு வாங்க, எந்த பிளாட்டுன்றதை நான் நேரில் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உட்காந்து பேசி ரேட்டை நெகோசியேட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.